Hello students, welcome you all. Today we are going to learn about one of the interesting topic in computer graphics, that is 2D transformations. Let me see in detail with the proper example. So here we are having the definition of transformation. Transformation is nothing but it can modify or repositioning the existing graphics. So what does mean by existing graphics? Graphics means we can mention some of the objects. So இதோ ஒரு object வந்து நம்ம screenல இருக்கு. அந்த object if we wish to change the position, size and shape, ஒரு object உடைய இந்த மூணு விஷயங்களுமே நம்ம change பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து transformations அப்படின்னு சொல்றோம். So transformations comes under 2D and 3D. Here we are going to concentrate only in 2D. So 2D ல the transformations பண்றதுக்கு we are having some set of basic types இருக்கு. The top types is called translation, rotation and scaling. Translation means moving the object from one place to another place. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய image நம்ம move பண்ணி இன்னொரு புது placeல வைக்க போறோம். Then rotation. So rotating the object from one angle to another angle. So angleங்கிறது மீனா பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்றோம், பிளேஸையும் நம்ம சேஞ்ச் பண்றது கிடையாது. Last one is scaling. Scaling means decreasing or increasing the size of the object. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய சைஸை இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது. இது எல்லாத்தையும் ப்ராப்பர் அல்காரிதம் பிளஸ் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். One is translation. So translation நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் ப்ளஸ் இந்த ஃபார்முலா நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா we denote pxy, here p dash x dash, this pxy and this one is p dash x dash y dash. So pxyங்கிறது நான் old point, இந்த இடத்துல தான் என்னுடைய ஆப்ஜெக்ட் இருக்கு. I need to locate from this place. So I denote the value is new. அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு, ஹரிசாண்டல் வைஸ் அண்ட் வெர்டிக்கல் வைஸ் tx ty கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ், ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் டிஒய். இது எல்லாமே என்னுடைய இந்த கோஆர்டினேட்ஸ்லேயே இருக்கு. ஸோ ஐ டேக் ஃப்ரம் ஹியர் எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ், ஒய் பிளஸ் டிஒய். Then I form the matrix of x dash y dash x comma y plus tx ty. Then p dash x dash y dash I denote the word p dash equal to x and y வந்து p ன்னு சொல்றோம், then tx ty t ன்னு சொல்றோம். So p dash equal to p plus t. So p dash is my new pixel point to plot my object. நமக்கு இங்கே நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா வந்து x dash y dash x plus tx y plus ty. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா புரிஞ்சிடும். Here we are having a square coordinate. இங்க 4 coordinates கொடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு 4 corners இருக்கிறதுனால 4 coordinates கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய distance கொடுத்திருக்காங்க, tx ty கொடுத்திருக்காங்க. With the help of this we are going to generate the new coordinate. So first a 2,5 கொடுத்திருக்கோம். So a ல இருக்கக்கூடிய 2 வந்து I represent the value x. Then 5 வந்து y ன்னு வச்சுக்கிறோம். So x இருக்க இடத்துல 2 போடுறோம், tx இருக்க இடத்துல இங்க 2 இருக்கிறதுனால 2 plus 2 equal to 4, y dash equal to y. So y ஓட வேல்யூ 5, ty ஓட வேல்யூ வந்து 2, 5 plus 2 equal to 7. My old coordinate value is 2,5 and the new value is 4,7. இதே மெத்தட் வந்து நம்ம b dash, c dash and d dash க்கு ஃபாலோ பண்றோம். So we are having one set of new coordinates. So இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நான் என்னுடைய நியூ கோஆர்டினேட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்லேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் டெக்னிக் போலாமா? செகண்ட் ஒன் இஸ் ரொட்டேஷன். ரொட்டேஷன் உள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to know some keywords in rotation. ஸோ ரொட்டேஷன்னாலே வந்து we are handling in the degrees. ஒன்று கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ 90 டிகிரிக்கு மேலே இருக்குது எல்லாமே வந்து ஆன்டி கிளாக்ல வரும், மேலே வரும். 90 டிகிரி கீழே இருக்குது எல்லாமே கிளாக் வைஸில் வரும், மைனஸில் வரக்கூடிய வேல்யூஸாக வரும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், மேஜர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓல்டு பிளேஸ் டு நியூ பிளேஸ். ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு டிஸ்டன்ஸில் வராது. அதுதான் இதனுடைய கீ பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் போகலாம். இமேஜில் வந்து என்னுடைய ஓல்டு ஆப்ஜெக்ட் வந்து பி எக்ஸ் கமா ஒய்னு வச்சிருக்கேன், நியூ ஆப்ஜெக்ட் வந்து பி டேஷ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்னு வச்சிருக்கேன். பிளஸ் as usual we are having x and y value, x dash and y dash value. x ஓட வேல்யூ ஸ்டார்டிங் திஸ் நோட்ல இருந்து இங்க வரைக்கும் வருது,
அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ இங்கே வருது. அப்புறம் நியூ கோஆர்டினேட்டோட வேல்யூ இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே ப்ளஸ் இங்கே வந்து ஆரம்பிச்சு இங்கே. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு சொல்கிறோம். அகெயின் வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் தட் இஸ் கால்டு ஆர். ஆர்னா வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு வி ஜென்ரேட் ஒன் ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து இதை நம்ம வந்து பைன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிஎக்ஸ்ஒய்லேருந்து பி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு காஸ் பை எடுத்திருக்கேன். காஸ் பை ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம எக்ஸ் பை ஆர் டிஸ்டன்ஸால் நான் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் பை ஆர் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆர் வந்து இந்த சைடு வந்துடுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் பை. த சேம் மெத்தட் ஃபார் ஒய். சைன் pi equal to y by r. So y equal to r sin pi. So overall p dash equal to இந்த pi value plus இங்க இருக்கக்கூடிய theta value. இது ரெண்டையும் add பண்ணாதான் எனக்கு p dash கிடைக்கும். At present I am having value for x and y. x ஓட value y ஓட value மட்டும்தான் நம்ம இங்க find out பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x dash and y dash value. So அந்த x dash y dash value கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நிறைய ஃபார்முலாஸாக இருக்குது. ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம போனதில் பார்த்தது தான். அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம் எக்ஸ் டேஷை, ஒய் இருக்க இடத்துல ஒய் டேஷை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஏன் வந்து நான் பை ப்ளஸ் தீட்டா போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய இமேஜில் வந்து இந்த பொசிஷனை வந்து நான் வந்து பைன்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணாதான் எனக்கு புது வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே தீட்டா ப்ளஸ் பை ப்ளஸ் தீட்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது அஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு ஆர் காஸ் பை ப்ளஸ் தீட்டா. த சேம் திங் ஃபார் ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஆர் சைன் பை ப்ளஸ் தீட்டா. ஸோ இதை நம்ம காஸ் பை ப்ளஸ் தீட்டாங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பி. அந்த ஃபார்முலாவை ரிமைண்ட் காஸ் ஏ ப்ளஸ் பி வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அடுத்து சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இந்த காஸ் ஏ காஸ் பி ஏபி இருக்கிற இடத்துல வந்து நான் இந்த பையையும் தீட்டாவையும் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு ஆர் காஸ். இந்த பை இருக்க இடத்துல நான் அப்படியே வந்து இது ஃபுல்லாக எழுதியிருக்கேன். காஸ் ஏ காஸ் பிங்கிற இடத்துல காஸ் பை காஸ் தீட்டா எழுதியிருக்கேன். மைனஸ் ஆர் சைன் தீட்டா சைன் பை சைன் தீட்டா எழுதியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடியது. அதே மாதிரி இங்கேருந்து இப்போ எப்படி நமக்கு எக்ஸ் கிடச்சிச்சுன்னு பார்த்தோன்னா வந்து ஆர் காஸ் தீட்டா. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா வேல்யூ. ஸோ இந்த பாருங்க நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் பை. ஸோ ஆர் காஸ் பையை எடுத்துட்டு நான் அதுக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது காஸ் தீட்டா. ஸோ எக்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஒய் சைன் தீட்டா. இங்கேயும் அதே மாதிரி தான் ஆர் சைன் பையை வந்து ஒய்யால் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சைன் தீட்டா வச்சிருக்கேன். ஸோ ஐ காட் த நியூ வேல்யூ ஃபார் எக்ஸ் டேஷ். இதே ஃபார்முலாவை நான் திருப்பி ஒய் டேஷ்லையும் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒய் டேஷில் வந்து ஃபஸ்ட் சைன் வேல்யூ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் டேஷில் வந்து காஸ் ஃபார்முலா, ஒய் டேஷில் வந்து சைன் ஃபார்முலா. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்பொழுது ஆர் சைன் பை ப்ளஸ் சைன் தீட்டாங்கிற இடத்துல வந்து சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பி, அடுத்து காஸ் ஏ சைன் பி. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஏபிக்கு பதிலாக சோஷியல் பையையும் தீட்டாவையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து காமனாக இருக்கக்கூடியதை எடுத்துட்டு நம்ம ஒய் போடுறோம். ஆர் சைன் பைக்கு பதிலாக ஒய் போடுறோம், ஆர் காஸ் பைக்கு பதிலாக ஒய் போடுறோம். ஸோ இங்கே எனக்கு புதுசாக கிடச்சி நான் இது வந்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா இருக்குது. நான் ரீப்ளேஸ் பண்ணி ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் தீட்டான்னு மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுவோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறது வந்து எக்ஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் நம்ம இங்கே எழுதிட்டோம், ஒய்யும் இந்த இடத்துல எழுதிட்டோம். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை வந்து நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து தான் எனக்கு வந்து சிஸ்டமில் நம்ம வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால வி ரீப்ளேஸ் திஸ் ஈக்குவேஷன்ஸ் இன்டூ மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் டைரக்ஷனுக்கு. தட் மீன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ 90 டிகிரி ப்ளஸ் 120 120 110 இதெல்லாம் வந்து ப்ளஸில் இருக்கும்பொழுது இந்த ஆன்டி கிளாக் டைரக்ஷன். ஏன்னா இந்த சைடு போவோம் நம்ம
ஆன்டி கிளாக் வைஸ்னா இங்கிட்டு வருவோம், ஆன்டி கிளாக்னா இங்கே மேலே போகும். ஸோ மேலே போகும்பொழுது எனக்கு ப்ளஸ் வேல்யூஸாக இருக்கும். அப்போ நான் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துல மைனஸ் சைன் தீட்டாக்குள்ள ப்ளஸ் சைன் தீட்டா வரும், இந்த இடத்துல மைனஸ் சைன் தீட்டா வருது. அப்படியே வைஸ் வர்ஸாக இது ரெண்டும் சேஞ்ச் ஆகி வரும். அப்புறம் பி டேஷ் ஈக்குவல் டு ஆர் டாட் பி. ஸோ ஆருங்கிறது ரொட்டேஷன் மேட்ரிக்ஸு, பிங்கிறது என்னுடைய எக்ஸ்ஒய் வேல்யூ. ஸோ இது வந்து நம்மளுடைய ரொட்டேஷனுக்குரிய formulas. So how we are going to use this formula in our example அப்படிங்கறத next slideல பார்க்கலாம். இங்க ஒரு லைன் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. லைன் வந்து 0,0ல ஆரம்பிச்சு 4,4ல முடியுது. இது எத்தனை டிகிரி யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா 30 டிகிரி ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னு அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா நம்ம பாசிட்டிவ்கான ஃபார்முலா இப்போ லாஸ்டா நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் டேஷ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், ஒய் டேஷ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபார்முலாவை நான் டைரக்டா எழுதுறேன், அதுக்கு பதிலாக வந்து நான் வேல்யூஸை போட்டுட்டேன். இந்த இடத்துல பை வேல்யூ, இந்த இடத்துல தீட்டா வேல்யூ. பைனாலும் தீட்டானாலும் ஒரே வேல்யூ தான். நம்ம 30 டிகிரி கொடுத்துருக்கிறதுனால அது ரெண்டையுமே இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். 4 into √3/2. இது வந்து 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ இந்த 2ல இருந்து இந்த 4 வந்து இந்த 2ல இருந்து இந்த 4 கட் பண்ணிட்டோம்னா 2√3 வரும். அதே மாதிரி இங்க 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்லி 2 மட்டும் தான் வரும். பை 1க்கு வேல்யூ கிடையாது. ஸோ 2 மட்டும் வரும். 2√3 - 1. திருப்பி இந்த 2க்கும் காமனா ஒரு 2 எடுத்ததுனால இந்த இடத்துல 1 போட்டிருக்கும். அட் லாஸ்ட் √3யோட வேல்யூ 1.73. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணும்போது ஐ காட் த வேல்யூ 1.46. இதே மெத்தட்ல ஒய் டேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னுடைய எண்டிங் பாயிண்ட் வந்து 4,4 இருந்துச்சு. இப்போ வந்து 1.46, 5.46 நியூ கோஆர்டினேட் வேல்யூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னுடைய ரொட்டேஷன். ஸோ 4,4ல இருக்கிறத நான் வந்து ரொட்டேட் பண்ணி நான் இந்த புது கோஆர்டினேட்ஸ்ல இருக்க இடத்த பிளேஸ்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன் 30 டிகிரில. லாஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கேலிங் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் கம்பேர் டு ரொட்டேஷன். ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் த வேல்யூ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால வந்து நமக்கு ஒரிஜினல் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ், ஒய். ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம எஸ் எக்ஸ் எஸ் ஒய்ன்னு கொடுப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎக்ஸ் டிஒய் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் எக்ஸ் எஸ் ஒய்ன்னு பார்க்குறோம். அடுத்து நியூ கோஆர்டினேட்ஸ் எப்பவுமே கண்டுபிடிக்கணும். 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லுமே வந்து நமக்கு நியூ கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ரொம்ப சிம்பிள். இதுல வந்து எக்ஸ் டாட் எஸ்எக்ஸ், ஒய் டாட் எஸ்ஒய் இது மட்டும் தான் நம்மளுடைய ஃபார்முலா. பெரிய ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. we need to concentrate only this line. எக்ஸ் டாட் எஸ்எக்ஸ், ஒய் டாட் எஸ்ஒய் இது எல்லாமே நம்மளுடைய சம்லேயே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இந்த ஸ்கேலிங் ஃபேக்டரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸ்கேலிங் ஃபேக்டர் வேல்யூ ஒரு வேல்யூ தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் அதை காமனாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முலேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் பாருங்க. எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். அதுக்கப்புறம் எஸ்எக்ஸ் இங்கே 0 போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரே வேல்யூ தான் கொடுப்பாங்க. அதனால வந்து நம்மளால வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் போடணுங்கிறதுக்காக எஸ்எக்ஸ் 0 அகெயின் 0 எஸ்ஒய் போட்டிருக்கோம். ஸோ கடைசியாக வந்து பி டேஷ் ஈக்குவல் டு பி டாட் எஸ். இது பிங்கிறது எக்ஸ்ஒய், எஸ்ங்கிறது இந்த எஸ்எக்ஸ் எஸ்ஒய். ஓகே, அடுத்து இங்கே சின்ன சின்ன லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னன்னா எஸ்எக்ஸும் எஸ்ஒய்யோட வேல்யூவும் 1 விட கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய இமேஜ் வந்து பெருசாகும். தட் மீன்ஸ் என்லார்ஜ் ஆகும். அப்படியே வைஸ் வர்ஸாவா 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா the image size may be reduce ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் பார்த்துட்டோம், டிக்ரீஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஈக்குவல்ட்டு இருக்கும். ஸோ ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா there is no change. அதுக்கப்புறம் வந்து அதுக்கூட ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்கேலிங் சொல்கிறோம். எக்ஸ் வேல்யூ எஸ்ஒய் வேல்யூ ஈக்குவல்ட்டாக இல்லை அப்படின்னா அதை டிஃபரன்ஷியல் ஸ்கேலிங்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்கேலிங். ஸ்கேலிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பாலிகன் கொடுத்துருக்கேன். 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கிறதுனால இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளா தான் இருக்கும். இந்த இடத்துல ஏ பி சி. ஸோ 2,5 7,10 10,2 கொடுத்துருக்கோம். இந்த 2ங்கிறது தான் வந்து ஸ்கேலிங் ஃபேக்டர். இதை வந்து we have to consider for x and sy காமன் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் டாட் எஸ்எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன. இப்போ இது வந்து நம்ம ஒவ்வொன்றுக்குமே கண்டுபிடிக்கணும். ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏல வந்து 2 into 2 4, 5 into 2 10. ஸோ 4,10. அடுத்து பிக்கு வந்து 7 into 2 14. அடுத்து 10 into 2 20. கடைசியாக இருக்கக்கூடியது சி வேல்யூ 10 into 2 20, 2 into 2 4. ஸோ இது என்னுடைய நியூ கோஆர்டினேட்ஸ் வேல்யூ ஃபார் ஸ்கேலிங். ஸோ என்னுடைய ஓல்டு கோஆர்டினேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அடுத்தது நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே,
ஸோ as of now நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து what is mean by transformation. Transformation is a positioning or modifying the existing graphics size, positions, shape இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது பேர் தான் வந்து 2D transformation சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த பேசிக் transformations அப்படின்னு பார்த்தோன்னா வந்து we are having 3 transformations. One is translation, rotation, scaling. Translation, it used to move the object. Rotation means rotate the object. Scaling means increase or decrease the size of the object. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோட ஒன்ஸ் அகேன் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா தான் இந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்மளுடைய தியரி மேட்ச் ஆகி படிக்க முடியும். As I hope you can clear now. If you have any doubt, please comment. Thank you.